கடற்படை அதிகாரியின் 16 வயது மகளும் 14 வயது மகனும் பில்லாரங்காவிடம் எப்படி சிக்கினார்கள், என்னவானார்கள்? அந்த கடத்தலின் காட்சிகள் இதோ. பில்லா ரங்கா திரைப்பட பெயர்களாக மட்டுமே நாம் அறிந்த இவை இரண்டுக்கும் பின்னால் இரத்தத்தை உறைய வைக்கும் பயங்கரம் இருக்கிறது. ஆம், இரண்டு கொடூரன்களின் பெயர்கள் இவை. ஆகஸ்ட் 26, 1978 டெல்லியில் ஒரு கடற்படை அதிகாரி ரேடியோ முன்பு அமர்ந்திருக்கிறார். ஆகாஷவாணி நடத்திய யுவவாணி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருந்தார். அவரது 16 வயது மகளும் 14 வயது மகனும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்தனர். வானொலியில் தங்கள் பிள்ளைகளின் குரல் ஒலித்தார். ஏதோ வானத்தில் ஒலித்தது போல எண்ணி பெற்றோர் மகிழ்ந்த காலம் அது. நிகழ்ச்சி தொடங்கியது. ஆனால் கடற்படை அதிகாரியின் மகள் மற்றும் மகனின் குரல் ஒலிக்கவே இல்லை. பிள்ளைகளின் பேச்சை கேட்க பரவசத்துடன் காத்திருந்த அதிகாரியை பயம் பற்றி கொண்டது. அடித்து பிடித்து ஆகாஷவாணிக்கு ஓடினார். அவரது பிள்ளைகள் வரவே இல்லை என கூறினார்கள். அதை கேட்டு கலங்கி போனார் கடற்படை அதிகாரி. அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் எங்கே? அதற்கான பதிலை அறிய சில மணி நேரம் பின்னோக்கி பயணிப்போம். மாலை 6:15 வானம் இருண்டு கிடந்தது. விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருந்தது. ஆகாஷவாணிக்கு செல்வதற்காக அந்த சிறுமியும் அவரது தம்பியும் வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள். சாலைக்கு வந்த அவர்கள் ஒரு காரில் லிப்ட் கேட்கிறார்கள். அதில் இருந்தது பில்லா மற்றும் ரங்கா. பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்கும் அந்த கொடூரர்கள் வலிய வந்து சிக்கியவர்களை விடுவார்களா? காரில் ஏற்றிக் கொண்டார்கள். சிறுவர்களை கடத்தி கொண்டு கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. பிள்ளைகள் கடத்தப்பட்டதை அறியாத கடற்படை அதிகாரி அவர்களை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிறுவர்களை தேடும் முயற்சியில் இறங்கியது காவல்துறை. அவர்களுக்கு பெரிதும் உதவியது பகவான் தாஸ் என்பவர் சொன்ன தகவல். மாலை 6:30 லோகியா மருத்துவமனைக்கு அருகில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் பகவான் தாஸ். அப்போது அதிவேகத்தில் ஒரு ஃபியட் கார் அவரது வண்டியை கடந்து செல்கிறது. அதிலிருந்து ஒரு பெண்ணின் கூச்சல் கேட்கிறது. உடனே காரை துரத்தி கொண்டு செல்கிறார் பகவான் தாஸ். அதன் அருகே சென்று பார்த்தபோது முன்புறத்தில் 2 ஆண்களும் பின்புற இருக்கையில் ஒரு சிறுவனும் சிறுமியும் இருப்பதை கண்டார். அவரை பார்த்ததும் காரில் இருந்த சிறுவன் தனது டிஷர்ட்டில் இருந்த இரத்தத்தை சுட்டி காட்டுகிறார். அதோடு காரை ஓட்டியவரின் தலைமுடியை பிடித்து இழுக்கிறார். அதை சமாளித்தபடியே ஒரு கையால் காரை ஓட்டிக்கொண்டு மற்றொரு கையால் சிறுமியை அடிக்கிறார் அந்த டிரைவர். ஒரு கட்டத்தில் வேகமாக சென்றுவிட பகவான் தாஸால் அதை பின்தொடர முடியவில்லை. குறிப்பிட்ட கார் எங்கே போனது? சிறுவர்களின் கதி மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர.